சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இந்த உலக விநாசம் இது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், என்ன நடக்கும், அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா ஆழமாக சொல்ல போகிறாங்க. இனிமையான குழந்தைகளே, அப்பா உங்களுக்கு ஞான ரத்தினங்கள், அழிவற்ற ரத்தினங்களை கொடுக்குறேன். இதை நீங்களும் மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரகச்சாரம் உங்களை விட்டு போகும். அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களோட பிரிய தர்ஷன் உங்களை எழுப்பி விடுறேன். பிரிய தர்ஷினிகளே, எந்திரிச்சிக்கோங்க, முழிச்சுக்கோங்க. இப்போ டைம் எவ்வளோ மோசமான டைம் வந்துட்டுருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கணும். அந்த டைம் வந்தக்கப்புறமேட்டு நான் ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நினச்சிட்ருக்காதீங்க. இப்போவே எந்திரிச்சிக்கோங்க. கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டுருக்காதீங்க. நீங்கள் எந்திரிச்சிக்கோங்க. இப்போது நல்லபடியாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது நீங்கள் ஒரு ஆத்மா தான். அதுவும் ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அது அப்படியே பிறவியாக எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. அப்போ அடுத்தடுத்து கர்மா நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாவ கர்மங்கள் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இதற்கு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கணும்ல. இப்போ பக்தர்கள் கூட பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இறைவனை தான் நினைக்கிறாங்க. ஆனால் இறைவன் என்பவர் பிரிய தர்ஷன், அந்த ஒரே ஒரு பிரிய தர்ஷன் மட்டும்தான் இருக்கார். அவரை தான் நினைக்கிறாங்க. ஆனால் சரியாக நினைக்கிறது கிடையாது. இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார். அவர் சரீரம், அதாவது சங்கர் தான் கடவுள். அவரை நினச்சிட்ருக்குறாங்க. அவர் தான் ஈஸ்வரன் நினச்சிட்ருக்காங்க. அப்புறம் நிறைய பிள்ளையார், முருகர், இந்த மாதிரி அம்மன், இந்த மாதிரி சரீரத்தில் இருக்கவங்க யாருமே கடவுள் கிடையாது. சரீரம் இல்லாதவர் தான் கடவுள், இறைவன். அவரை தான் படைக்கக்கூடியவர்னு சொல்லுறது. படைப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா படைப்பவர்னு ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த படைப்பே இந்த உலகம் படைப்பே இந்த ட்ராமா, இது எல்லாமே இறைவனும் அவர் தான். அவரே படைப்பு, அவரே அந்த படைப்பும் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நடராஜர் டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த டான்ஸ் ஆடுறவர் அந்த டான்ஸை காமிக்க முடியாது. டான்ஸ் தனி, அப்புறம் அவர் தனிலாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அப்படின்றாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, உங்களுக்கு தான் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது படைப்பவர் அவர் தனிப்பட்ட ஒரு சுப்ரீம் ஆத்மா, பரமாத்மா. அதனால தான் பரமாத்மாயே நமஹ அப்படின்னு சொல்கிறாங்க. சிவ பரமாத்மாயே நமஹ அப்படின்னு. ஸோ பரமாத்மா வேறு. ஆனால் அவர் படைக்கக்கூடிய இந்த சிருஷ்டி, இந்த நாடகம், இந்த சத்தியுகத்தை தான் அவர் படைக்கிறாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா முதல், இடை, கடை, இது எல்லாமே இருக்குது. அது ஒரு பொருள் புதுசாக இருக்குன்னா அது எப்பயுமே புதுசாக இருக்குமா? பழசாயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போது இந்த உலகம் புதுசாக தான் படைச்சிட்டு போனார் அப்பா. ஆனால் இப்போ அது பழசாக ஆயிடுச்சு. முழுமையாக இன்னும் பழசாக ஆகிறதுக்குள்ளே திருப்பியும் புதுசாக ஆக்கிறதுக்காக அப்பா வந்திருக்காரு. அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த மாதிரி காரியத்தை பண்ண முடியும். எந்த ஒரு மனிதர்களாலையும் இதை பண்ண முடியாது. இதை கேட்பாங்க, இது எந்த சாஸ்திரத்தில் இந்த மாதிரி எழுதியிருக்கு? கடவுள் வருவார் தான், ஆனால் இன்னும் லட்சக்கணக்கான வருஷம் இருக்குது. இப்போல்லாம் கலியுகம்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படி இப்படின்வாங்க. கலியுகம் முடியக்கூடிய டைமில் இருக்கிறோம். அது கூட ஆனால் தெரியல மக்களுக்கு. அந்த இருள்லேயே இருக்காங்க. கடவுள்லாம் வரமாட்டார், இப்போ கூட வரமாட்டாருன்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் இப்போது முழு உலகமும் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டுருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இந்த உலகம் அழியக்கூடிய டைம் வந்துருச்சு. அதுக்குள்ளே இந்த விகாரங்களை விட்டுடுங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது இந்த காம விகாரம். ஏன்னா இதனால தான் குழந்தைகள் நீங்கள்
எரிஞ்சிட்டீங்க. ஆத்மாவே எரியக்கூடிய, அதாவது ஆத்மாவோட அந்த சக்திகள் அதிகமாக குறையிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விகாரத்தால் தான், அந்த காம விகாரம். இதனால தான் நீங்கள் எரிஞ்சு இப்படி சாம்பலாக ஆகிட்டுருக்கீங்க. இனிமேல் வந்து அதை விட்டுடுங்க. விட்டுட்டு அப்பாவை நினைவு பண்ணுங்கள். அதை எப்படி விடுறது, என்ன பண்ணுறதுன்னு நிறையா பேர் கேட்பாங்க. அதாவது இதை விடவே முடியலையே, இது எப்படி நாங்கள் விடுறது அப்படின்னு. அதை விடுறது அப்படின்னா அப்போ அதில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் இந்த ஞான மலை, ஏன்னா இந்த தண்ணி, இந்த ஞானத்தில் கவனம் செலுத்துங்க. மனசை வந்து இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணுறதுலையும் அப்பாவை நினைவு பண்ணால் தான் அதை முழுமையாக ஜெயிக்க முடியும். ஞானத்தை மட்டும் அப்பா சொல்கிறாங்க, ஞானம் என்பது ஒரு தண்ணி மலை மாதிரி. இந்த மலையில் நீங்கள் நனைய டெய்லி நனைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த குளிர்ந்து ஆத்மா கொஞ்சம் அந்த குளிர்ந்து அதுக்கப்புறமேட்டு அப்பாவை நினைவு பண்ண முடியும். ஆத்மா வந்து அப்படியே அந்த வெப்பத்திலே இருக்குது அப்படின்னா அப்பாவை நினைவு பண்ண முடியாது. நினைவு பண்ணாலும் அந்த தடையாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அப்பாவை நினைவு பண்ணணுன்னா இந்த ஆத்மா முதல்ல குளிர்ச்சி ஆகணும். அதற்கு இந்த ஞான இந்த இதில் வந்து நீங்கள் உங்களை குளிர்விக்கணும். ஞானத்தை சிந்தனை பண்ணுறதன் மூலயமா, ஞானத்தை கேட்குறதன் மூலயமா உங்களை வந்து குளிர்விச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்பாவை நீங்கள் நினைவு பண்ணணும். அப்படி நினைவு பண்ண உங்களோட கவனம் ஃபுல்லாக அங்கே போயிட்டே இருக்குது. அப்பாவே நினச்சிட்ருக்கீங்க. அப்பா கிட்டேருந்து உங்களுக்கு அதீந்திரிய சுகம், அன்பு, ஆனந்தம் இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போது உங்களோட இப்போ ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப நாளாக யூஸே பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அது யூஸ் பண்ணவே உங்களுக்கு தோணாது. நமக்கு வந்து தோணாது. அது அப்படியே போயிட்டு அதை மறந்துடுவோம். அந்த மாதிரி தான் இந்த விகாரங்களை நம்ம விடணும் அப்படின்னா இந்த ஞான சிந்தனை பண்ணணும். ப்ளஸ் அப்பாவை நல்லா நினைவு பண்ணி அதை விட சுகம், அதாவது அது சுகமே கிடையாது, துக்கம்தான். ஆனால் அது ஒரு பழக்கமாயிடுச்சு. அந்த அந்த பழக்கத்துலேருந்து நம்ம விடுபட்டு நம்ம அதீந்திரிய ஆத்மாவுக்கான உண்மையான சுகத்தை வந்து அனுபவம் செய்ய முடியும். அப்போ அதை செய்யும் போது அந்த குஷிலையும் அந்த சுகத்துலேயும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அப்போது இந்த விகாரங்களை விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுக்கு நிறைய ஆழமான ரகசியங்கள் எல்லாமே புரிய வரும். இந்த ஞானத்தோட ஆழமான இந்த சிருஷ்டி சக்கரத்தோட எல்லாமே வந்து புரிய வரும். அதை வந்து நீங்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் இந்த அழியாத ஞான ரத்தினங்களை வந்து தானமாக கொடுங்க மற்றவங்களுக்கு. அதை நீங்கள் கொடுக்க இதை தானம் கொடுக்க உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் தூய்மையாகி சுகமாக இருப்பீங்க. மற்றவங்களை நம்ம குஷிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், சுகம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னா நமக்கு தான் அந்த சுகம் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து மற்றவங்கள குளிர்ச்சி ஆக்கணும். இந்த ஞானத்தின் மூலியமாக, யோகா அக்னியின் மூலமாக மற்றவங்கள நம்ம வந்து சுகம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து சுகமாக மாறிடுவோம். அப்போது ஏன்னா இங்கே சத்தியுகத்தில் எல்லாருமே வந்து விகாரங்களே இருக்காது. அங்கே ஆயுள் கூட வந்து 150 வருஷம் இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் வந்து அவங்களுக்கு சுகமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப, அதாவது துக்கம்னா என்னன்னே தெரியாது. அப்போது அதுக்கான சமஸ்காரத்தை இங்கே நம்ம உருவாக்கணும். சுகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அது எப்படின்னா நம்ம சுகத்தை அனுபவம் பண்ணணும், மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க நம்மளுக்குள்ளே அந்த சுகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே அது ஒரு பழக்கமாயிடுச்சுன்னா அதை தான் வந்து சத்தியுகத்தில் நம்மளுக்கு ஒரு சமஸ்காரமாக மாறிடும். அந்த சமஸ்காரத்தின் அடிப்படையில் அவங்க ரொம்ப சுகமாக இருப்பாங்க. ஏன்னா மரணம் ஏற்பட்டால் கூட அவங்களுக்கு அதை பற்றிலாம் வந்து அவங்க கவலையே வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஆத்மா வந்து நம்ம வந்து ஆத்மா தான் அப்படின்னு அவங்க உணர்ந்துட்டுருப்பாங்க. அப்போது அடுத்து வேறு ஒரு உடம்பு கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப குஷியாக அவங்க வந்து அந்த சரீரத்தை விட்டு போவாங்க. ஸோ அந்த அந்த சமஸ்காரத்தை நம்ம இப்போ தான் நம்ம உருவாக்க முடியும். சத்தியுகத்துக்கு போயிட்டு நான் உருவாக்கிக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. அதனால் இந்த ஒரே ஒரு பிறவி, இங்கே தூய்மையாகிறது ஒரே ஒரு பிறவிக்கு மட்டும்தான். அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் 20 ஜென்மங்கள் தேவதையாக வாழ்ந்தீங்க, 63 ஜென்மங்கள் வைஷ்ணவர்கள் சூத்திரர்களாக வாழ்ந்தீங்க. இந்த ஒரே ஒரு பிறவி, இந்த பிராமண பிறவியில் மட்டும்தான்
நீங்கள் வந்து தூய்மையாக இருக்கணும், தூய்மையாக ஆகணும். மீதி எந்த பிறவிலையும் நீங்கள் தூய்மையாக ஆகணும்னு அவசியமே கிடையாது, ஆகவும் முடியாது. ஏன்னா அப்பா வந்து இந்த கடைசி இந்த கொஞ்ச நாள் தான் வந்து வர்றதே வந்து தூய்மையாக்கிறதுக்காக தான். அதுக்கு தான் இந்த ஞான மலையை உங்களுக்கு பொழிஞ்சிக்கிட்டே இருக்கேன். அந்த ஞான மலை மூலியமாக நீங்கள் மலையில் நீங்கள் நனைஞ்சு குளிர்ச்சியாகி அப்பாவை நல்லா இடைவிடாத நினைவு பண்ணணும். அது கொஞ்ச நேரம் நினைவு பண்ணுறோம், வேறு ஏதாவது சிந்தனைகள் வருது அப்படின்னா இன்னும் முழுமையாக தூய்மை ஆகலைன்னு அர்த்தம். தூய்மை ஆக 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 என்ன நடக்கும்னா அப்படியே இடைவிடாத நினைவு வந்து இருக்கும். நிறைய தாதிகள் இந்த சீனியர்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து சொல்கிறது என்னென்னா, அப்பாவோட நினைவிலே எங்களால் இருக்க முடியுது. நல்லா வந்து அப்பாவை மறக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்பாக்கிட்டேருந்து அவ்வளோ சுகம் கிடைக்குது. அந்த சுகத்தின் மூலமாக அவர்கிட்ட பேசிக்கிட்டு இந்த மாதிரி அந்த டைமே போகிறதே தெரியாது. நம்மளுக்கு துக்கமாக இருக்கும்போது தான் நேரம் வந்து ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சுகத்தில் இருக்கிறோன்னா நேரம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆனால் நிறைய பேர் அப்பாவை நினைக்கிறதே கிடையாது. இப்போது கேட்பாங்க, நீங்கள் நிறைய பேர்லாம் இதை கேட்குறதே கிடையாது, அப்போ அவங்கெல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு. அப்பா சொல்கிறாங்க, அவங்க அப்பாவை நினைவே பண்ணுறது கிடையாது. நினைக்கவே இல்லைன்னா அவங்களுக்கு கதி கிடைக்கும், அதாவது பரந்தாமத்துக்கு போவாங்க, முக்தி, அவங்களுக்கு முக்தி கிடச்சே தீரும். இப்போ எல்லாருமே போயே ஆகணும், இங்கே கணக்கு எல்லாருமே செட்டில் பண்ணி தான் ஆகணும். இது ஏன்னா இந்த சைக்கிள் இப்போ ஒரு சைக்கிள் முடிஞ்சு இப்போ திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னா இங்கேயே எல்லோரும் கணக்கை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போக முடியும். இதனால் வரைக்கும் யாரும் வீட்டுக்கு போகவே இல்லை. பரந்தாமத்துக்கு நிறைய பேர் வந்து பரந்தாமத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பரந்தாமத்துக்கு யாருமே இது வரைக்கும் போகலை. இதே உலகத்தில் தான் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது பரந்தாமத்துக்கு போகக்கூடிய டைம் இப்போ தான். ஏன்னா அப்பா அங்கேருந்து வந்திருக்கேன், இப்போ தான் வந்து முக்தியோட கேட்டே ஓப்பன் ஆக போகுது. இன்னும் ஓப்பன் ஆகலை. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த பாவ கர்மங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி ஆகணுன்றதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கார். சூட்சுமோதனத்தில் பிரம்மபாபா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது எல்லாருமே போய் தான் ஆகணும். அப்போது இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு ஆனாலும் பாபாவை நினைக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்பா சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு விசாரணை குழு தான் வந்து நீங்கள் என்னென்ன தவறுகள் செஞ்சீங்களோ அதுக்கான தண்டனைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தண்டனை அனுபவிச்சாவது நீங்கள் வந்து அடுத்து, ஏன்னா அது மூலியமாகவும் தூய்மை ஆக முடியும். இப்போது ஒரு பாவம் அதிகமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான தண்டனை அதை அனுபவிச்சிட்டே இருக்கிறோன்னா அப்பயும் தூய்மை ஆகிறோம். இப்போது கிளியரன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான அது தூய்மை ஆகிற அந்த ஸ்டேஜ் தான். ஆனால் அதுக்கு வந்து பதவி கிடைக்காது. அதனால தான் நிறைய பக்தியில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பாவம் அதிகமாக நாங்கள் செஞ்சிட்டோம், நிறைய வந்து துக்கமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னா அந்த காலத்தில் வந்து இந்த இதெல்லாம் இருந்தது. அந்த காசியில் வந்து கல்வெட்டில் போய் விழுந்துருவாங்க, கீழே வந்து சிவலிங்கம் இருக்கும், அப்படியே அங்கேருந்து அந்த கிணறுல குதிச்சாங்கன்னா செத்துருவாங்க அப்படின்னு. ஆனால் வந்து அது வந்து தற்கொலைக்கு சமம், தற்கொலை தான் அது. இங்கே இருக்கக்கூடிய கணக்குகளை உங்களால் முடிக்க முடியல, துக்கத்தை அதை கடந்து உங்களால் போக முடியலன்னா அப்போது தற்கொலை பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன நடக்கும்? அதுக்கு கொஞ்சம் பாபா வந்து கருணை இருக்குது, அது கொஞ்சம் வந்து அந்த தண்டனை அனுபவிக்கும் போதே உங்களோட பாவ கர்மங்கள் போயிடும். ஆனாலும் திரும்பியும் நீங்கள் பிறவி எடுத்து தான் ஆகணும். அதனால் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி தான் ஆகணும். அதற்கு ஈஸியான வழி தான் அப்பாவோட நினைவில் இருந்து செட்டில் பண்ணுங்கள். சூழ்நிலைகள் அது இது யார் என்ன சொன்னாலும் அதில் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அப்பாவோட நினைவிலேயே நீங்கள் இருங்க. அந்த சுகம், அந்த அன்பிலேயே மூழ்கி இருங்க. அமைதியோட சக்தியிலேயே அப்படியே அப்பா அமைதி கடலாக இருக்கார், அந்த அமைதி சக்தியிலேயே நான் மூழ்கி இருக்கேன் அப்படின்னு
உண்மையாக இருக்கணும். அதாவது சும்மா நினைக்கிறது மட்டும் கிடையாது. ஆத்மான்னு உணர்ந்து நல்லா வந்து அப்பாவோட நினைவிலே இருந்தோன்னா அந்த அமைதி அனுபவம் ஆகும், சுகம் அனுபவம் ஆகும், எல்லாமே அனுபவம் ஆகும். அப்போது வெளியில் என்ன தான் நடந்தாலும் சரி, நம்மளோட கணக்கு நம்மளுக்கு செட்டில் ஆகணும் அப்படின்னு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு பாதிப்பே ஏற்படாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வெளியிலேயே எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு. வெளியில் அது நடக்க தான் செய்யும். நம்மளுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த பாதிப்பு இல்லாமல் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அதனால் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உலக விநாசம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரோட கணக்குகளையும் செட்டில் பண்ணி ஆகணும். செட்டில்மெண்ட் நடக்கணும். இல்லை செட்டில்மெண்ட் பண்ணலன்னா அப்புறம் தண்டனை தான். அது ரொம்ப பாம்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அணுகுண்டு மழையே வந்து பொழியும். மழை மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாம்ஸு. அது ரொம்ப மோசமான நிலமையாக இருக்கும். சாப்பாடு கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. எல்லாருமே அப்படியே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருக்கும் உலகம் ஃபுல்லாக. அப்போது வந்து நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னா முடியாது. இப்போவே அந்த பண்ணி அந்த ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே போயிட்டு ஈஸியாக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் அந்த முயற்சியே பண்ண முடியும். இப்போது நல்லா இருக்கக்கூடிய டைம்லேயே வந்து ப்ராக்டிஸே பண்ணலை, ஆத்மா அபிமானியாக ஆகலை. ஏன்னா முயற்சி வந்து நீங்கள் பெரிய முயற்சியெலாம் கிடையாது. எப்பயுமே ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். நான் வந்து இந்த உடம்பு கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் நிறைய உழைப்பு தேவைப்படுது. பல ஜென்மங்களாக நான் உடம்புன்னு நினச்சி அந்த சோல் தான் நான், ஆத்மா தான் நான் அப்படின்றதே மறந்துட்டீங்க. இப்போது அதற்கான பயிற்சியை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன நடக்கும், கடைசி டைமில் அந்த உலகம் அப்பாவோட அந்த பிரத்யக்ஷத்தா, அப்பா உலகத்துக்கு வந்திருக்காரு, அப்போது நீங்கள் தான் அந்த தேவதைகள் ஆக போகிறீங்க அப்படின்னு உங்களோட காட்சிகளும் எல்லாருக்கும் தெரியும். அந்த காட்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு இருக்காது, கொஞ்சம் நாளைக்கு தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உலகம் வந்து வைண்டப் ஆகணும். ஏன்னா அங்கே சத்தியுகம், நிறைய பேர் சொல்லுவாங்க சத்தியுகம் அப்படியே உலகம் அழியாமல் வந்துச்சுன்னா நல்லா தானே இருக்கும், ஏன் அப்படி உலகம் அழியணும்? அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, உலகம் பாருங்கள் இப்போ எவ்வளோ மோசமாக இருக்குது, எவ்வளோ பழசாக இருக்குது. இந்த பழைய உலகத்துலேருந்து தான் நமக்கு என்ன சொல்கிறது, இந்த இயற்கையிலேருந்து தான் உணவு கிடைக்குது. இந்த உணவு மூலியமாக தான் சரீரமே கிடைக்குது. அப்போது இது எல்லாமே மோசமாக அப்படியே இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அப்போது சரீரம், உங்களுக்கு தூய்மையான சரீரம் எப்படி கிடைக்கும்? சத்தியுகத்தில் எல்லாருக்கும் தூய்மையான சரீரம் இருக்கும். அவ்வளோ பலம் வாய்ந்ததாக இருக்கும். அது அவ்வளோ அழகாக இருக்கும். உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கவங்க தான் ரொம்ப வெள்ளையாக இருக்காங்க, அவங்க தான் அழகுன்னு. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, உலகத்திலே நம்பர் 1 அழகு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர், நெக்ஸ்ட் டு காட். அவர் அவ்வளோ தூய்மையாக இருந்தார். அந்த ஆத்மா வந்து தூய்மையாக இருந்தனால தான் அந்த சரீரம் அந்த மாதிரி கிடைக்குது. ஆனால் அவருக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எல்லோரும் முயற்சி செஞ்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய அந்த தூய்மையான சதோப்பிரதானமான சரீரம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு வந்து இந்த உலகம் அந்த கிளியர் ஆகணும். இயற்கை தத்துவங்கள் எல்லாமே வந்து புத்தம் புதுசாக ஆகணும். அதுக்கு வந்து உலகத்தோட விநாசமும் நடந்து தான் ஆகணும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ நாளாக ஆகியும் உலகம் விநாசம் ஆகுதுன்றீங்க, இன்னமும் ஆகலை அப்படின்னா, உண்மையாக நம்ம இன்னுமே அதுக்கு தகுதியாக இன்னும் தூய்மையாக ஆகலை. ஒருவேளை உலக விநாசம் வந்துருச்சுன்னா அப்புறம் தண்டனைகள் தான் நம்ம அனுபவம் பண்ணுவோம். முழுமையான தூய்மை ஆகணும். இப்போது அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க, பாபா குழந்தைய ஆகியும் இப்படி நடந்துக்கிறாங்க, அப்படி இப்படின்னு மற்றவங்கள பற்றி யோசிச்சு நம்மளோட பாவ கர்மங்களை அவங்கெல்லாம் வந்து யாரும் எரிக்க போகிறது கிடையாது. நம்ம தெய்வீக குணத்தை அவங்க நிரப்பவும் போகிறது கிடையாது. பாபா இறைவன் நம்ம அப்பா மட்டும்தான். ஸோ அப்போ நம்மளோட பாத் நம்ம கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம தான் அதை முயற்சி பண்ணணும். மற்றவங்கள பார்த்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஆத்மாவை நம்ம தான் கிளியர் பண்ணணும். நம்மளை
அதாவது ஆத்மாவே நம்ம தான். ஸோ நம்மளை நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்மா வந்து தூய்மை ஆக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த அந்த இதுலேயே இருக்கணும், முழு நேரமும் அந்த கவனத்திலே இருக்கணும். சுற்றி இருக்கவங்கள நம்ம மாற்றணும். சுற்றி அவங்க எப்படி இருக்காங்க, அந்த டைமை வந்து நம்ம தான் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் நம்மளோட கவனம் ஃபுல்லாக, இதுக்கு பேர் வந்து சுயநலம் கிடையாது, இதுக்கு பேர் தான் பொது நலம். ஏன்னா நம்மளை தூய்மை ஆக்கிக்கிட்டே இருக்கோம்னா எல்லாருக்கும் அந்த தூண்டுதல் கிடைக்கும், நம்மளும் இந்த மாதிரி தூய்மை ஆகணும் அப்படின்னு. அதுதான் மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக மாறும், நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் நம்ம மேலே கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சுய தரிசனம், சுயத்தை வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்மளோட நடத்தை, ஏன்னா உலகத்தில் வந்து இது ஒரு நாடகம் தான். இது வந்து இந்த ட்ராமாவோட கடைசி கிளைமேக்ஸ் நடக்க போகிற டைம். அப்போது உயர்ந்த நடிகர்கள் சில பேர் இருப்பாங்க. அதாவது கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ தான் வந்து ரொம்ப நல்லா நடிக்கணும். அவங்களோட நடிப்பு வந்து நல்லா இருந்தால் தான் படம் நல்லா ஓடும். அப்போது ஹீரோ, இந்த உலக நாடகத்துக்கு ஹீரோ வந்து நம்ம தான். அப்போது நம்ம தான் வந்து கரெக்டாக நடந்துக்கணும். அவங்க கரெக்டாக நடந்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ ரொம்ப நல்லா நடிக்கிறவங்க, உயர்ந்த, அதாவது ஹீரோ பார்ட் பண்ணுறவங்களுக்கு தான் சம்பளமும் அதிகம். நார்மலான ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு சம்பளம் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போது உலக நாடகத்தில் நீங்கள் ஹீரோவாக இருக்கீங்க, நீங்கள் நல்ல தெய்வீக குணத்தோடு நல்லா நடிக்கிறீங்க, அப்பாவோட நினைவில் இருந்து ஆத்மாபிமானியாக இருந்து அப்பாவோட நினைவுலையே நீங்கள் வந்து எல்லார்கிட்டேயும் கரெக்டாக நடந்துக்கிறீங்க, அதாவது இனிமையாக நடந்துக்கிறீங்க, அன்பாக நடந்துக்கிறீங்க, கரெக்டான வழி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, யார் என்ன தான் செஞ்சாலும் சரி நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போது உங்களுக்கு தான் அதிகமான சம்பளம். அதாவது இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த யோகா மூலியமாக அவங்களுக்கு வருமானம். ஏன்னா நிறைய இந்த உலகத்தையே தூய்மைப்படுத்துகிறீங்க. நீங்கள் தூய்மை ஆகிறதன் மூலம் உலகமே தூய்மையாகுது. அப்போது உங்களுக்கு எல்லா பிறவியும் நல்ல ஒரு பிறவி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அவ்வளோ அற்புதமான ஒரு பிறவியாக உங்களுக்கு அமையும். அப்போ அது யார் கையில் இருக்குது? சூழ்நிலைகள் அப்படி இருக்குது, மற்றவங்க அப்படி இருக்காங்க, யார் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட முயற்சியை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கதி, சத்கதி வந்து கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் தர்மராஜ் புரி தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணணும். அதாவது இந்த தேகத்தையும் இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அவங்க இவங்க யாரையும் நினைக்காம அப்பாவை மட்டும் நினைவு பண்ணுங்கள். கான்சன்ட்ரேட்டடாக நினைவு பண்ணுங்கள். தூய்மையாகணும். தூய்மையாகி மற்றவங்களுக்கும் அந்த தூய்மைக்கான வழியை வந்து சொல்லிக் கொடுங்க. அவங்க ஏன் முயற்சி பண்ண மாட்றாங்கன்னு அதை பார்த்துட்ருக்காதீங்க. அவங்களுக்கு வழி நம்ம சொல்லணும். அவங்க முயற்சி வந்து அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. இப்போ நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போய் தான் ஆகணும். முயற்சி பண்ணுறாங்களோ இல்லையோ எல்லாருமே போய் தான் ஆகணும். அப்பா வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சங்கமத்தின் சமயத்தில் என்ன வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ பாக்கியத்தை நீங்கள் அமைச்சு கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு வரதானம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது வந்து இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த ஒரு யுகத்துலேயும், சத்தியுகத்துலேயும் கிடைக்காது, துவாபர யுகத்துலேயும் கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா இப்போ தான் பாக்கிய விதாதா தந்தை உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை அமைக்கிறதுக்காக அமைச்சு கொள்ள உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு சாவியை கொடுத்துருக்காரு. அதுவும் உங்கள் கையிலேயே கொடுத்துட்டாரு. அப்பா சொல்கிறாங்க, உங்கள் கையிலேயே கொடுத்தாச்சு அந்த சாவி. அது என்ன சாவி தெரியுமா? கடைசியில் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. ரொம்ப எனக்கு நிறையா நானுமே தெரியாது, ரொம்ப வருஷமாக நான் வரல, இப்போ தான் நான் பயிற்சியே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணாலே போதும். வேகமாக நீங்கள் போக முடியும், முதல் நம்பரில் வர முடியும். ஆனால் சேவைகளின் விஸ்தாரத்தில் நீங்கள் வந்து சேவை பண்ணணும்னு இந்த நிறைய சேவைகள் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டு உங்களோட ஸ்திதியை நீங்கள் கெடுக்காமல் வச்சுக்கணும். சுயத்தோட ஸ்திதி, அதாவது ஒரு நொடியில் நீங்கள் வந்து அந்த பரந்தாமத்தில்
மாஸ்டர் விதையாக நீங்கள் ஆகணும். ஒரு நொடியில் நீங்கள் அடுத்த செகண்டே விதை சுரூபமாக நான் ஆகணும். அதாவது பரந்தாமத்தில் நான் ஒரு ஆத்மா விதையாக இருக்கேன், என் பக்கத்துலேயே பாபா சிவபாபா விதை ரூபமாக இருக்கக்கூடியவரும் என் பக்கத்துலேயே இருக்கார் அப்படின்னு அது ஒரு நொடியில் வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணணும். அபியாசம் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, விதை ரூபமாக ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா விதமான பிராப்தியும் உடனடியாக சீக்கிரமாகவே கிடைக்கும். ரொம்ப வருஷம் இருந்தவங்கள விட உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். இது வந்து ஒரு நொடிக்கான ஒரு விளையாட்டு. கடைசி நேரத்தில் வந்தாலும் அதாவது நம்ம சரீரம் விடக்கூடிய டைமில் வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். சில பேர் வந்து சரீரம் விடுறதுக்காகவே இது நான் எப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணி இந்த உடம்பு விட்டு நான் வெளில வந்துடுவேன்னு அப்படி பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே எல்லா கணக்கு வழக்குகளையும் நம்ம முடிக்காமல் சரீரத்தை விட்டு போக முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அது நமக்கு தெரியும். இந்த டைமில் தான் நம்ம சரீரம் விட போகிறோம் அப்படின்னு தெரியும். அந்த டைமில் வந்து நம்ம கரெக்டாக ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவோட நினைவுலேயே அப்படியே சரீரத்தை விடணும். இது மாதிரி விட்டோன்னா நம்ம தான் ஃபஸ்ட் நம்பரில் வர முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸ்லோகனில் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இரட்டை சேவை மூலம் சக்திசாலி வாயுமண்டலத்தை அமைத்தீர்கள் என்றால் இயற்கை உங்களுக்கு அடிமையாகிரும். அதாவது 2 விதமான இரட்டை சேவை. மனசு மூலியமாகவும் அந்த வைப்ரேஷன்ஸை பரப்பிகிட்டே இருக்கணும், ஞானத்தையும் கொடுக்கணும். இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு காரியம் செய்கிறீங்க, உடம்பு வச்சு ஏதாவது காரியம் செய்கிறீங்க, அதே டைமில் ஆத்மா உணர்வில் இருந்து அப்பாவோட நினைவிலிருந்து சக்திகளை கொடுக்கக்கூடிய சேவைகளும் செய்யணும். 2 விதமான சேவைகளையும் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இயற்கை வந்து அடிமையாயிடும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஞான மலை மூலம் எங்களை குளிர்விச்சு, கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் குளிர் வச்சு எங்களுக்கு வந்து கதி சத்கதி 2யும் எங்களுக்கு கொடுத்து ரொம்ப ரொம்ப குஷியாக வச்சுருக்கீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.